பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்திலே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதியேடும் புறப்பட்டு வரும் என்று இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார். இருதயத்தின் இந்த பொல்லாத தன்மையை அறிந்த தாவீது, என் இருதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று சொல்லி ஜெபித்தார். ஆமென். எனவே நம்முடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வராமல் நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? திருக்குள்ளதாக இருக்கிறதா, இல்லை கேடு உள்ளதாக இருக்கிறதா என்பதை நாம் இன்றைக்கி ஆராய்ந்து பார்த்து நம்முடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த இருதயத்துக்குள்ளே பொல்லாத காரியங்களை புறப்பட்டு வந்து விடக்கூடாது. அசுத்தமானது புறப்பட்டு வரக்கூடாது. ஜீவ ஊற்று நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுகிறார். வாசிங்க, 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது என்று சொல்லி முழு உலகத்தையும் அழிப்பதற்கு தேவன் சித்தம் கொண்டார். அப்போ மனிதனுடைய இருதயத்தில் எண்ணங்கள் எல்லாம் பொல்லாதது என்று கண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? முழு உலகத்தையும் அழிப்பதற்கு சித்தம் கொள்ளும் பொழுது அங்கே ஒருவன், நோவா என்கிற ஒரு மனிதன், தன்னுடைய இருதயத்தில் சுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அந்த இருதயத்தில் சுத்தமாய் அவன் மட்டுமல்ல, அவன் மனைவி, அவனுடைய பிள்ளைகள், மருமக்கமார்கள், இவங்க எல்லாம் அந்த உலகத்தில், அந்த நாட்கள் வாழ்ந்த உலகத்தில் ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்கள், பயங்கரமான பாவம் செய்கிற மக்கள் மத்தியில் அந்த ஒரு குடும்பம் மட்டும் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். தேவன் அந்த குடும்பத்தை பாதுகாத்தார். அழிவிலிருந்து ஆண்டவர் அந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்காக ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ண சொல்லி அந்த பேழையை அந்த நோவா தயார் செய்து